வெளியாகியுள்ள முக்கிய செய்தி. செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை ஜனவரி 4ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புழல் சிறையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை ஜனவரி 4 வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை நம்ம செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஜனவரி 4ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்த அமலாக்கத்துறை தற்பொழுது நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்துள்ளது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஆகஸ்ட் 12ஆம் தேதி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சுமார் 3000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய இந்த வழக்கில் இன்னும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்காதால் அவர் இன்னும் நீதிமன்ற காவலில் சிறையில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் அவருடைய நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைந்த நிலையில் அவர் புழல் சிறையில் உள்ள செந்தில் பாலாஜியை காணொலி காட்சி மூலமாக சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார். இதனையடுத்து நீதிபதி அல்லி அவருக்கு அவருடைய நீதிமன்ற காவலை ஜனவரி 4ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டார். இதன் மூலமாக நீதிமன்ற காவல் செந்தில் பாலாஜிக்கு இது 13வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.